நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். பெண்மை என்பவர் பெருமைக்குரியவர் மட்டுமல்லாது அவர்கள் பொறுமையின் எல்லைகள் என்று வரலாறு வாகை சூடி நிற்கும் நேரத்தில் மக்களின் மறுகுரலாக வெளிவந்து கொண்டிருக்கும் நாட்டுப்பற்றாளன் இதழில் தாய்மையின் தியாகத்தை எடுத்து சொல்லும் உன்னத காவியம் கருவறை தெய்வத்தின் கண்ணிய கதை என்னும் தலைப்பில் தொடராக வெளிவருகிறது. தாய்மையின் திருவுருவ தியாகத்தை அறியுங்கள். தலைக்கவசம் அணியாதவர்களை ஓடி ஓடி பிடிக்கும் காவலர்களை பாராட்டலாம். அதேபோல் பேருந்து நிலையம் மட்டுமல்லாது மக்கள் நடமாடும் பொது இடங்களில் பிடி சிகரெட்டை இழுத்து இழுத்து விட்டு அந்த புகையால் பலருக்கு தொற்று நோயை கொடுப்பவர்களை காவலர்கள் கண்டும் காணாமல் இருப்பது வேதனை என்று பெண்கள் வெளிப்பகுதியில் நின்று வேதனையை விதைப்பதை காவலர்கள் கண்டிருந்து பார்த்தால் கண்ணுக்கு தெரியாமல் வரும் நோய்க்கு கடிவாளம் போடலாம். பொள்ளாச்சி வால்பாறை தொகுதியில் சுற்றுப்பயணம். அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் பொள்ளாச்சியில் பல்வேறு அமைப்புகளுடன் கலந்துரையாடினார். அதில் பொள்ளாச்சியை மாவட்டம் ஆக்குவதாக கூறினார். இதில் விவசாயிகள், நெசவாளர்கள் என பல்வேறு அமைப்புகள் கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர். திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தப்படும் என கூறினார். பொள்ளாச்சி, திருவள்ளுவர் திடல் போன்ற இடங்களில் மக்களுடன் உரையாற்றினார். நிகழ்ச்சியில் அதிமுக கட்சியின் அனைத்து பொறுப்பாளர்களும், தொண்டர்களும், ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்து வால்பாறையில் பாண்டிச்சேரியில் இருந்து சுற்றுலா வந்த வாகனம் வால்பாறையில் இருந்து சுற்றுலா முடித்துவிட்டு திரும்பி வரும் வழியில் ஒட்டப்பாலம் அருகே விபத்து ஏற்பட்டது. இதில் 4 பேர்கள் காயமடைந்தனர். மரங்களால் பெரிய விபத்து ஏற்பட்டது தடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.